ஹீரோ கதிர் போன் பேசிக்கிட்டே ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது அங்க அவனோட எக்ஸ் லவர் ஆர்த்திய பாத்துட்டு அவ கிட்ட போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க ஆர்த்தின்னு கேட்பான். ஏன் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு ரொம்பவே மயக்கமா வருதுன்னு சொல்லுவா. இப்ப ஹீரோவும் ஒரு ஓரமா அவளை கூட்டிட்டு போயிட்டு குடிக்க தண்ணி வாங்கி கொடுத்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போறேன்னு கேட்பான். ஆக்சுவலா ஆர்த்தி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே வந்திருப்பா. கதிரும் அதுக்கு நானும் கேள்விப்பட்ட உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுட்டு, ஃபேமிலில ப்ராப்ளம் வருது நார்மல் தானே, அதுக்காக ஏன் பேக்லாம் தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன், கல்யாணம் ஆகி 6 மாசத்துலயே டெய்லி நான் ரொம்பவே சந்தேகப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு வாமிட் பண்ணிட்டேன், அப்ப நீ பிரெக்னெண்டா இருக்கே, யாரோட குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படி பேசுறவங்க கூட என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது, நீ ஏன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போன, நீ போன கோவத்துல தான் நான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு பேசிட்டு இருப்பா. அவ அழுகுறத பாத்துட்டு இப்ப கதிருமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி, சாரி ஆர்த்தி, ஒரு சின்ன சண்டையில உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலாம்னு வரும்போது உனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு, நடந்த தப்புக்கு நான் தான் காரணம், அந்த தப்ப நானே சரி செய்யறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருவா. அதை கேட்டதும் அவளுக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே பைக் எடுக்கிறதுக்காக போயிடுவான். அவளும் எனக்கு ரொம்ப பாடி பெயினா இருக்கு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்குமே போவா. அப்படியே கடைக்கு போயிட்டு பாடி பெயினுக்கு மாத்திரை கொடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பிரெக்னன்சி கிட்டமே கேட்டு அங்கேயே பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு செக் பண்ணுவா. லாஸ்ட்ல பார்த்தா பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துடும். பார்த்ததும் அவளுக்கு என்ன பண்றது தெரியாம ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பா. இப்ப கதிருமே பைக் எடுத்துட்டு வந்து 2 பேருமே கோயிலுக்குமே போவாங்க. வழியில அவங்கிட்ட அவ பிரெக்னெண்டா இருக்க உண்மையை சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவளால சொல்லவே முடியாது. இப்ப 2 பேருமே கோயிலுக்குமே போயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் கோயில வச்சு தாலி கட்ட வருவான். ஆர்த்தியும் அவன் கையை தட்டி விட்டுட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிடுவா. அதை கேட்கிற ஹீரோக்குமே இப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்றதுலாம் சரி வராது, தயவு செஞ்சு நீ வேற ஒரு லைஃப பாத்துட்டு போயிரு, இதுக்கப்புறம் என்னோட லைஃப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவளும் அங்க கிளம்பி போவா. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனும் அப்பவே நான் உன்னை வைஃபா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவா. அந்த குழந்தைய நம்ம குழந்தைய நினைச்சு நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லுவா. இப்போ லாஸ்ட்ல 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பாங்க.